எட்டயபுரம் அரண்மனை வரலாறு, அங்கு இடம்பெற்றுள்ள சிறப்பான கலைப்பொருள் பற்றிய சுவாரஸ்ய தகவலை பற்றி தற்பொழுது பார்ப்போம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு. யாருன்னு தானே கேக்குறீங்க? ஒரு ராஜாங்க, எட்டயபுரத்தோட 42வது ராஜா. பொதுவா பேர் சொல்ற மாதிரி வாழணும்ப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இவரோட பேரை சொல்றதுக்கு அட்லீஸ்ட் 1 லிட்டர் பாலாச்சு குடிக்கணும். ஏன் தானே கேக்குறீங்க? ஏன்னா அவ்வளோ பெருசா இருக்கு இவரோட பேரு. என்னால பார்க்காம சொல்லவே முடியலன்னா பாருங்களேன். ராஜ ஜெகவீர முத்து தங்க குமார ராம வெங்கடேஸ்வர எட்டப்ப நாயக்கர் ஐயன் சந்திர சைத்தன்யா அவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க அரண்மனையில நிறைய கலை பொருட்கள்லாம் இருக்கும். ஸோ அதுல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கலைப்பொருள் அப்படின்னா அது எது? அதுல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா அது ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு 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 பொருள் அப்படின்னா அது பொருள்னா அதாவது அது ஒரு வால் மியூரல். அது எங்களுடைய தர்பார் ஹாலில் பார்த்து அது பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் வால். அது ஒரு 12x15 மாதிரி இருக்கும் ஃபீட்டு. அதில் ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் பெயிண்டிங் அந்த ராமர் பட்டாபிஷேகம் அந்த சீனை அப்படியே டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங்கும் ஒரு அட்டென்ஷனும் கொடுத்து அந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸையும் அதை எம்பாஸ் பண்ணி அந்த பெயிண்ட் வச்சே எம்பாஸ் பண்ணி இது ரவிவர்மா ஸ்டைலில் அது இது அவர் நிறைய பண்ணார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை ஒவ்வொரு இதுவும் எம்பாஸ் பண்ணி அது ஒரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு வால் பெயிண்டிங். அது அந்த பழைய வெஜிடபிள் டைசன் அந்த மாதிரி ஒரு இதில் வச்சு பண்ணது. அது ஆக்சுவலாக இப்போது கரண்ட்லி நாங்கள் அது ரெஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ நான் அந்த சைஸில் வேறு இடத்துல இங்கே சவுத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல. வால் மியூரல் ஆஃப் ஒரு சிங்கிள் பீஸ் வால் மியூரல் அந்த சைஸில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி எனக்கு ஒரு நோட்டபிள் பீஸ் ஆஃப் ஆர்ட்னா அதுதான் நான் சொல்லுவேன். கேட்கவே அப்படியே எங்களுக்கு பார்க்கணும் தோணுது. டெஃபினெட்லி. ஆமாம் எனக்கும் இது ஒரு எஜுகேஷ்னல் பீஸாகவும் இருக்கணும். ஃப்யூச்சர் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இது மாதிரி இந்த பீஸையே ஸ்டடி பண்ணி அவங்களுக்கும் ஒரு ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் தான் நானும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.